சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பால்ஸ் செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கு. உங்களுக்கு தேவையானதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இது போல் பண்ணிவிட்டு இதுக்கு கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து பிசையும் போது நல்லா டைட்டாக வர்ற மாதிரி பண்ணிக்கணும். நல்லா கலந்துட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்துக்குங்க. ரொம்ப டைட்டாக இருந்து உருட்ட முடியாதுங்கிற அளவில் இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சிட்டு நம்ம இதை உருட்டணும். சும்மா லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து உருட்டுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இது போல் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இது போல் உருட்டி தட்டையாக அமுத்திட்டு ஏதோ ஒரு மூடியை வச்சு இது போல் நடுப்புற அமுத்தினோம்னா பட்டன் மஷ்ரூம் ஷேப்புக்கு வந்துடும். உங்களுக்கு அது போல் செய்ய விருப்பம் இல்லைன்னா உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்குங்க. இது இந்த ஜூஸ் புளிகிற அதை வச்சு நான் அமுத்தினோம். நல்லா அழகாக பட்டன் மஷ்ரூம் மாட்டம் ஷேப் வந்தது. அது போலையும் செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னா பாட்டில் மூடி ஏதாவது வச்சு அமுத்தினாலும் சின்ன வாய் இருக்கிற மூடியை வச்சு அமுத்தினாலும் இப்படி வந்துடும். இது போல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு காயெல்லாம் வேக வைக்கிற தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். இதுக்கு மேலே போட்டு கலக்கிறதுக்கு வெங்காயத்தாள் நறுக்கி வச்சுருக்கு, வரமிளகாய் பொடி கொஞ்சம், உப்பு, பூண்டு பொடியாக அரைச்சி வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இது வெந்துடுச்சு. இதை வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். தொட்டால் ஒட்டாது, நல்லா அந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை அந்த வெங்காயத்தாளோடு சேர்த்து கலக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடு பண்ணி இந்த வெங்காயத்தாள், மிளகாய் பொடியெல்லாம் எடுத்து பூண்டு எல்லாம் வச்சுருக்கிறது மேலே தூவிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எள்ளும் தூவிக்கலாம். எள்ளு கொஞ்சம் போட்டுக்குங்க, வெள்ளை எள். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எச்சாக இருக்கும். இது போல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த சூடான எண்ணெயோடு சேர்த்து கலக்கிடணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் இந்த வேக வச்சு ஆற வச்சுருக்கிற இந்த பட்டன் மஷ்ரூம் பொட்டேட்டோ பால்ஸை எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா குலுக்குனோம்னா, கலக்கி விட்டு குலுக்குன்னா எல்லா இடத்துலையும் அந்த மிளகாய் பொடி, பூண்டு இதெல்லாம் ஒட்டிக்கும். இது போல் கலக்கிங்க. இல்லைன்னா அப்படியே எடுத்து குலுக்குனோம்னா நமக்கு எல்லா இடமும் பரவிக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறது ரொம்ப ஈஸி. மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி தூவிக்கிங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனோடு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.